Hello everyone, welcome to Central Views. இது ஒரு கம்பேரிசன் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் மாருதி சுசுகியோட ஸ்விஃப்ட் அண்ட் ஹியூண்டேவோட கிராண்ட் ஐ10 இயர்ஸ் இந்த ரெண்டு வெஹிக்கிளையும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரெண்டு வெஹிக்கிளோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், ஃபியூச்சர்ஸ் அண்ட் ப்ரைஸ் வேரியன்ட் வைஸாக கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்விஃப்ட் அண்ட் கிராண்ட் ஐ10 இயர்ஸ் இந்த ரெண்டு வெஹிக்கிளுமே 7 to 10 lakh பட்ஜெட்டுக்குள்ள இந்தியன் கார் மார்க்கெட்டில் பெஸ்ட் செல்லிங் ஹேட்ச்பேக்னு சொல்லலாம். ஸோ இந்த ரெண்டு வெஹிக்கிளோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்விஃப்ட்டில் 1.2 லிட்டர் Z12 E சீரிஸ் என்ஜின் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 3 சிலிண்டர் என்ஜின். ஸோ இந்த என்ஜின் 80 bhp பவரும் 111.4 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுவே கிராண்ட் ஐ10 இயர்ஸில் பார்த்தோம்னா இதில் 1.2 லிட்டர் கப்பா என்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து 4 சிலிண்டர் என்ஜின். இந்த என்ஜின் 82 bhp பவரும் 114 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் இந்த ரெண்டு வெஹிக்கிள்லையுமே 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் அண்ட் 5 ஸ்பீட் AMT கொடுக்குறாங்க. ஃபியூல் டைப்ஸ் பார்த்தோம்னா பெட்ரோல் அண்ட் சிஎன்ஜி. அண்ட் இந்த ரெண்டு வெஹிக்கிளோட டைமென்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா லென்த் 3860 mm ஸ்விஃப்ட்டில், அதே ஐ10ல பார்த்தோம்னா லென்த் 3815 mm, வித் 1735 mm ஸ்விஃப்ட்டில், ஐ10ல வித் 1680 mm. இது ரெண்டு மட்டும் தான் டிஃபர் ஆகுது. மற்றபடிக்கு ஹைட் வந்து 1520 mm, வீல் பேஸ் 2450 mm, கிரவுண்ட் கிளியரன்ஸ் 163 mm. இது எல்லாமே சேமாக தான் இருக்குது. பூட் ஸ்பேஸ் பார்த்தோம்னா ஸ்விஃப்ட்டில் 265 லிட்டர்ஸ் கொடுக்குறாங்க, அதே ஐ10ல 260 லிட்டர்ஸ் கொடுக்குறாங்க. ஸ்விஃப்ட்டில் ஒரு 5 லிட்டர்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அண்ட் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தோம்னா ரெண்டு வெஹிக்கிளுமே 37 லிட்டர்ஸ் தான். அண்ட் இந்த ரெண்டு வெஹிக்கிளோட மைலேஜ் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஸ்விஃப்ட்டில் பெட்ரோல் 24 kmpl கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுவே சிஎன்ஜி பார்த்தோம்னா 35 km/kg கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுவே ஐ10ல பெட்ரோல் 16 to 18 kmpl கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. சிஎன்ஜி 27 km மைலேஜ் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு ஹியூண்டே சைட்லன்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டு வெஹிக்கிளுமே காமனாக எல்இடி டெய்ல் லேம்ப் வந்துடுது. அண்ட் சேஃப்டி பொறுத்த வரைக்கும் பேஸ் வேரியண்ட்லேருந்து 6 ஏர்பேக்ஸ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏபிஎஸ் அண்ட் EBD ரெண்டு வெஹிக்கிளையுமே பேஸ் வேரியண்ட்லேருந்து டாப் எண்ட் வேரியண்ட் வரைக்கும் வந்துடுது. அண்ட் வாரண்டி பொறுத்த வரைக்கும் ஸ்விஃப்ட் 40,000 kilometers வரைக்கும் வாரண்டி கொடுக்குறாங்க. அண்ட் ஹியூண்டே 1 lakh kilometers வாரண்டி கொடுக்குறாங்க. இந்த ரெண்டு வெஹிக்கிளோட பேஸ் வேரியன்ட்ஸ் கம்பேரிசனுக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்விஃப்ட்டில் LXi, கிராண்ட் ஐ10 இயர்ஸில் எரா. ஸோ இது ரெண்டுமே காமனாக வந்து 6 ஏர்பேக்ஸ் வந்துடுது. சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோம்னா ஏபிஎஸ் அண்ட் EBD காமனாக ரெண்டு வெஹிக்கிளுமே வந்துடுது. இதை விட எக்ஸ்ட்ராவாக ஸ்விஃப்ட்டில் வந்து பிரேக் அசிஸ்ட், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் அண்ட் ஹில் ஹோல்டு கண்ட்ரோல், இது மூணும் ஸ்விஃப்ட்டில் கொடுக்குறாங்க. கிராண்ட் ஐ10 இயர்ஸில் இது கொடுக்கல. அண்ட் ஸ்விஃப்ட்டில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து பவர் விண்டோஸ் கொடுத்துட்றாங்க. டிரைவருக்கு வந்து ஒன் டச் அப் அண்ட் ஒன் டச் டவுன் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அது கிராண்ட் ஐ10 இயர்ஸில் ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் பவர் விண்டோஸ் வரும். இந்த ஒன் டச் ஆப்ஷன் அந்த எதுவுமே வந்து டிரைவருக்கு வராது. அண்ட் ஸ்விஃப்ட்டில் வந்து ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் கொடுத்துட்றாங்க. சைல்ட் சீட் ஆங்கரிங் பாயிண்ட் வரும். அண்ட் ஸ்டீரிங் டில்ட் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ரியர் டிஃபாகர் வருது. அதே வந்து ஐ10ல பார்த்தோம் அப்படின்னா ஹாலஜன் பல்பு தான் வரும். அண்ட் ரியர் டிஃபாகர், சைல்ட் சீட் ஆங்கரிங் பாயிண்ட் இதெல்லாம் எதுவும் வராது. ஸ்டீரிங் டில்ட் ஆப்ஷனும் வராது. அண்ட் சைடு மிரர் பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் ரெட்ராக்டபிள் ஆப்ஷன் ஸ்விஃப்ட்டில் வராது. அதே ஐ10ல வந்து ஜஸ்ட் எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம், பட் வந்து ரெட்ராக்டபிள் ஆப்ஷன் கொடுக்கல. அண்ட் ரெண்டினுடைய டயர் சைஸ் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஸ்விஃப்ட்டில் 165/80 R14, அதுவே ஐ10ல 165/70 R14. அண்ட் ரெண்டுலேயுமே வந்து இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் வராது, ரிவர்ஸ் கேமரா வராது, அண்ட் ஸ்டீரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் ரெண்டுலையுமே வராது. அண்ட் ரிவர்ஸ் கேமரா இல்லாட்டியும் ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் ரெண்டுலையுமே கொடுத்துருக்காங்க. அது வந்து ஓகேன்னு சொல்லலாம். அண்ட் ஸ்டீல் வீல்ஸ் தான் ரெண்டு வெஹிக்கிளையுமே வரும். இந்த ரெண்டு பேஸ் வேரியண்ட்டுமான ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா ஸ்விஃப்ட் LXi 7.63 lakhs ஆன் ரோட் ப்ரைஸ் வருது. கிராண்ட் ஐ10 இயர்ஸோட எரா வேரியண்ட் 7.2 lakhs ஆன் ரோட் ப்ரைஸ் வருது. ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா ஒரு 30,000 வருது. பட் ஸ்டில் வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட்னு சொன்னோம்னா ஸ்விஃப்ட் LXi தான் நான் சொல்லுவேன். இதில் வந்து நிறைய சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்குது. அண்ட் இதில் இல்லாததுன்னு பார்த்தோம்னா இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டமும் ரிவர்ஸ் கேமராவும். ஸோ பேஸ் வேரியண்ட் ப்ரிஃபர் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் சாய்ஸ்னே சொல்லலாம். அடுத்து ஸ்விஃப்டோட VXi அண்ட் கிராண்ட் ஐ10 இயர்ஸோட மேக்னா வேரியண்ட்டை கம்பேரிசனுக்கு எடுத்துக்கலாம். ரெண்டுலேயுமே சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எந்த சேஞ்சும் ஆகலை, அதே தான் இருக்குது. அண்ட் ஸ்விஃப்ட் VXiல எக்ஸ்ட்ராவாக என்ன ஆட் ஆயிருக்கு அப்படின்னா சைடு மிரர்ஸில் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, பட் ரெட்ராக்டபிள் ஆப்ஷன் கொடுக்கல. அண்ட்
இது கூட 7-inch டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் வித் ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே கொடுத்துருக்காங்க. அது கூட சுசுகி கனெக்ட் மொபைல் ஆப் ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. இது போக ஸ்டீரிங் மோட்டர் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க, 4 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவே i10 மேக்னால பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே பவர் விண்டோஸ் இந்த வேரியன்ட் வந்து கொடுக்குறாங்க. டிரைவருக்கு ஒன் டச் டவுன் ஆப்ஷன் மட்டும் கொடுக்குறாங்க, அப் ஆப்ஷன் கொடுக்கல. இதில் எல்இடி டிஆர்எல்ஸ் கொடுத்துருக்காங்க, ரியர் ஏசி வென்ட்ஸ் கொடுக்குறாங்க, பேசிக்கான ஆடியோ சிஸ்டம் கொடுக்குறாங்க. ரியர் ஏசி வென்ட்ஸ் ஸ்விஃப்ட்டில் கொடுக்கல. அண்ட் ரெண்டினுடைய டயர் சைஸ் கம்பேர் பண்ணோம்னா ஸ்விஃப்ட் விஎக்ஸ்ஐயில் 165/80 R14, i10ல 165/70 R14. ரெண்டினுடைய ப்ரைஸ் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஸ்விஃப்ட் விஎக்ஸ்ஐ 8.5 lakhs ஆன் ரோட் ப்ரைஸ், அதுவே i10 மேக்னா 8.2 lakhs ஆன் ரோட் ப்ரைஸ். ஸோ ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா ஒரு 35,000 வருது. ஸோ இதுலேயுமே ஸ்விஃப்ட் விஎக்ஸ்ஐயில் தான் ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அடுத்து ஸ்விஃப்ட் ZXஐயும் கிராண்ட் ஐட்டன் நியாஸோட ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டையும் கம்பேரிசன் எடுத்துக்கலாம். ஸ்விஃப்ட் ZXஐயில் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் ப்ரீவியஸ் வேரியண்ட்லேருந்து அதே சேஃப்டி ஃபீச்சர்ஸ் தான் கண்டினியூ ஆகுது. டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டமும் ப்ரீவியஸ் வேரியண்ட்லேருந்து அதே தான் கண்டினியூ ஆகுது. இதில் எக்ஸ்ட்ராவாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க, ஸ்மார்ட் கீ வித் புஷ் ஸ்டாப் பட்டன் கொடுத்துருக்காங்க, ரியர் வைப்பர் வாஷர் கொடுத்துருக்காங்க, அண்ட் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், ஆட்டோமேட்டிக் எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப், எல்இடி டிஆர்எல்ஸ் கொடுத்துருக்காங்க, ரியர் ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ரியர் டிஃபாகர் கொடுத்துருக்காங்க, ஸ்டீரிங் மோட்டர் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்விஃப்ட் ZXஐயோட டயர் சைஸ் பார்த்தோம் அப்படின்னா 185/65 R15 சிங்கிள் டோன் அலைவில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ZXஐல இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம்க்கு 4 ஸ்பீக்கர்ஸ் அண்ட் 2 ட்வீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுவே i10 நியாஸோட ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா சேஃப்டியில் எக்ஸ்ட்ராவாக எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமும் ஹில் ஹோல்ட் கண்ட்ரோலும் இந்த வேரியண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. இதில் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் பார்த்தோம்னா ப்ரீவியஸ் வேரியண்ட்டில் ஒரு நார்மல் ஆடியோ சிஸ்டம் தான் கொடுத்துருந்தாங்க. இதில் 8-inch டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. பட் ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே அந்த மாதிரி எந்த ஃபீச்சர்ஸும் கொடுக்கல. இதில் அடிஷ்னலாக ரிவர்ஸ் கேமரா வித் கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க, அது ZXஐல இல்லை. இது போக கீ பார்த்தோம்னா நார்மல் கீ தான், ஸ்மார்ட் கீ இல்லை. இதில் வந்து அடிஷ்னலாக ரூஃப் ரைல்ஸ் அண்ட் ஷார்க் ஃபின் ஆண்டனா கொடுக்குறாங்க. ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோன்னா அதே ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், க்ரூஸ் கண்ட்ரோல், எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் அண்ட் ரெட்ராக்டபிள் ORVMs, ஆட்டோமேட்டிக் எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப், எல்இடி டிஆர்எல்ஸ், ரியர் டிஃபாகர், ரியர் ஏசி வென்ட்ஸ், இது மாதிரி சேம் ஃபீச்சர்ஸ் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்விஃப்ட் ZXஐ 9.7 lakh ஆன் ரோட் ப்ரைஸ், ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட் பார்த்தோம்னா 8.88 lakhs ஆன் ரோட் ப்ரைஸ். ஸோ ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 lakh வருது. ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு பார்த்தோம்னா டெஃபினட்டாக நான் வந்து i10 நியாஸோட ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட் தான் சொல்லுவேன். கிட்டத்தட்ட 1 lakh டிஃப்ரென்ஸ் வருது. இதில் எக்ஸ்ட்ராவாக இந்த ஒயர்லெஸ் சார்ஜர் இந்த மாதிரி கொடுத்துருந்தாலும் அது பெருசாக நெசசிட்டி கிடையாது. ஸோ இதுவே போதுமானது. அடுத்து ஸ்விஃப்ட் ZXஐ ப்ளஸ் அண்ட் அஸ்டா வேரியண்ட்டோட கம்பேரிசன் பார்க்கலாம். ரெண்டுலேயுமே சேஃப்டி ஃபீச்சர்ஸ் ப்ரீவியஸ் வேரியண்ட்ல இருந்தால் அதே சேஃப்டி ஃபீச்சர்ஸ் தான் இதுலேயும் கண்டினியூ ஆகுது. ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா ஸ்விஃப்ட் ZXஐ ப்ளஸில் ஆட்டோ ஃபோல்டிங் சைடு மிரர்ஸ் வந்துடுது, 9-inch டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் வித் ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே கொடுத்துறாங்க. அதில் 4 ஸ்பீக்கர்ஸ் அண்ட் 2 ட்வீட்டர்ஸ் வந்துடுது. ஸோ இது மட்டும் இல்லாமல் ரிவர்ஸ் கேமராவும் இந்த இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டமில் இன்டெகிரேட் ஆகி வந்துடுது. அதுவே அஸ்டா வேரியண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா 8-inch டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் கொடுக்குறாங்க வித் ரிவர்ஸ் கேமரா. பட் ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோவோ ஆப்பிள் கார்ப்ளேவோ இல்லை, ஒயர்டு ஆண்ட்ராய்டு ஆட்டோவும் ஆப்பிள் கார்ப்ளேவும் இருக்குது. இது போக ரெண்டுலேயும் உள்ள காமனான ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், க்ரூஸ் கண்ட்ரோல், ஆட்டோமேட்டிக் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப், எல்இடி டிஆர்எல்ஸ், ரியர் ஏசி வென்ட்ஸ், ரியர் டிஃபாகர், ரியர் வைப்பர் வாஷர், ஸ்மார்ட் கீஸ் ரெண்டுலேயுமே வந்துடும் வித் புஷ் ஸ்டாப் பட்டனோட வந்துடும். இது போக ஒயர்லெஸ் சார்ஜர் கொடுத்துட்றாங்க. ஸ்டீரிங் டில்ட் ஆப்ஷன் இருக்குது, டெலிஸ்கோபிக் ஆப்ஷன் இல்லை. ஸ்விஃப்ட் ZXஐ ப்ளஸோட டயர் சைஸ் பார்த்தோம்னா 185/65 R15 டியூல் டோன் டைமண்ட் கட் அலைவல்ஸ் கொடுக்குறாங்க. அதே i10 அஸ்டாவை பார்த்தோம் அப்படின்னா 175/60 R15 டியூல் டோன் டைமண்ட் கட் அலைவல்ஸ் கொடுக்குறாங்க. இன்னொரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா அஸ்டாவில்
கூல்டு க்ளவ் பாக்ஸ் வருது. ZXi ப்ளஸில் அந்த ஆப்ஷன் இல்லை. இந்த ரெண்டு வேரியண்ட்டோட ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஸ்விஃப்ட் ZXi ப்ளஸ் ஆன்-ரோட் ப்ரைஸ் 10.5 lakhs, அஸ்டா வேரியண்ட்டோட ஆன்-ரோட் ப்ரைஸ் பார்த்தோம்னா 9.65 lakhs. ரெண்டுக்குமான ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் கிட்டத்தட்ட 1,15,000 வருது. ஸோ ரெண்டில் வேல்யூ ஃபார் மணி அப்படின்னா டெஃபினட்டாக நான் வந்து கிராண்ட் ஐட்டனியாஸோட அஸ்டா வேரியண்ட் தான் சொல்லுவேன். ஸோ இந்த ரெண்டு வெஹிக்கிளையும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ பேஸ் ரெண்டு வேரியண்ட்டும் ஸ்விஃப்ட் வந்து பெட்டர் ஆப்ஷனாக இருக்குது. டாப் ரெண்டு வேரியண்ட் பார்க்குறப்போ கிராண்ட் ஐட்டனியாஸ் வந்து பெட்டர் ஆப்ஷனாக இருக்குது. அது போக மைலேஜ், மெயின்டெனன்ஸ் காஸ்ட் இதெல்லாம் வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ ஸ்விஃப்ட் பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். பில்டு குவாலிட்டி, கம்ஃபர்ட் இதெல்லாம் வந்து பார்க்குறப்போ நமக்கு i10 பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் ஃபேன் பேஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ நியூ கார் பையர்ஸ்க்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ அண்ட் பை.